உலகெங்கும் வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். தொடர்ந்து நமது ஜோதிட பூமியினுடைய ராசி பலன்களை கண்டு சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம். மேச ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே உங்களது ராசிநாதன் கடந்த வாரங்களில் இருந்தது போன்று வக்கரகதியில் இருந்து நீங்கி இப்பொழுது நல்ல நிலைமையிலே உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடத்திலே குருவின் சாரத்தில் அமைந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்கப் போகின்றது. பொதுவாக உங்கள் ராசிநாதன் ஒரு நல்ல கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்திருப்பதால் எண்ணங்கள் முழுவதுமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்கும், பெரியவர்களுடைய ஆதரவு இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதற்கு நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஆலோசனையும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் தருவார்கள். தீய நண்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்கள் இடத்திலே நெருங்கி வரமாட்டார்கள், விலகியே நிற்பார்கள். அவ்வளவு ஆலோசனையை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஒரு தர்மாற்றம் இல்லாத ஒரு மனநிலையோடு இந்த வாரம் உங்களுக்கு செல்ல போகின்றது. நல்ல வருமானத்தோடு நல்ல ஒரு லாபகரமான ஒரு சிந்தனையோடு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரமாக மேசராசி நண்பர்களுக்கு அமையப் போகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார். 12 குடையவனாகவும் 9 குடையம் வழங்கக்கூடிய குரு 2லே அமர்ந்து சந்திரன் சாரத்திலே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலியமாகவும் அல்லது ஒரு நீர்நிலை சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், கடல் வழி சார்ந்த தொழில் இருப்பவர்கள், கடல் கடந்து சென்று தொழிலே இருப்பவர்கள், வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அற்புதமான தன வரவு உள்ள வாரமாக விளங்கப் போகின்றது. உங்கள் குடும்பத்திலே நல்ல நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு கல்யாணமோ அல்லது ஒரு சடங்கு நிகழ்வுகளுக்கோ குழந்தைகளுக்கு பேரு வைப்பதற்கோ இப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்காக இந்த வாரம் ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. நீங்கள் கண்டிப்பாக நல்ல நேரங்கள் இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி தேவையான விஷயங்களை செய்து கொண்டால் நடக்கவிருக்கின்ற அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் நல்ல உதவிகளோடு நல்ல பெயர் புகழும் மெச்ச நீங்கள் செய்து காட்டுவதற்காக இந்த வாரம் ஒரு உங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய வாரமாக இருக்கின்றது. மறந்துவிட வேண்டாம். அதே போல எடுத்த முயற்சிகளிலே நீங்கள் தொய்வில்லாமல் மிகச்சிறப்பாக நீங்கள் சோர்வில்லாமல் நீங்கள் ஓடி உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். காரணம், இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன் மீது உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கின்றது. அதனால் நீங்கள் சோர்வு இன்றி இந்த வாரம் உழைக்க காத்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு பொன்னானது போன்று தோன்றும். அதனால் முன்பு இருந்தது போல சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக தன்னால் காணப்படுவீர்கள். இது அனைத்திற்குமே கிரகங்கள் தான் காரணம். ஒரு நேரம் நம்ம அப்படி இருந்தோமே இப்படி இருக்கின்றோமே என்று நீங்கள் உணரும் பொழுது அதற்கு அனைத்துமே கிரகங்களின் சூட்சுமம் தான் காரணம். அதனால் நீங்கள் கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிபிளாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை, ஒரு கடினமான முயற்சியை கூட இந்த வாரத்திலே நீங்கள் எளிதாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக வழங்கப் போகின்றது. குறிப்பாக மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிகாரிகளிடத்தில் மேல்மட்டத்திலே உங்களது ஆசிரியர்களிடத்தில் நல்ல பெயரையும் புகழையும் அடையலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் கடைசி இடத்திலே விளையாட்டிலே நீங்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது முன்பு வரிசையிலே வந்து அமர்வதற்கு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்கின்றது. அதனால் தயங்காமல் நீங்கள் வெற்றி இலக்கை அடையலாம். அதே போல கல்வியிலே வெளிநாடு சென்று படிப்பதற்காக காத்திருக்கின்ற நண்பர்கள் அல்லது பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். தயக்கமின்றி நீங்கள் தாராளமாக கல்வி செல்வத்தை நீங்கள் தாராளமாக நல்ல பெயரோடு இந்த வாரத்திலே நீங்கள் செயல்படுத்தலாம். மாணவ மாணவிகள் நீங்கள் கண்டிப்பாக உற்சாகமாக நீங்கள் செயல்படுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல பிள்ளைகள், குடும்பத்திலே பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். எந்த விதமான உங்களுக்கு இடையூறையோ உங்களுக்கு மனக்கசப்பையே தராமல் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல லாபஸ்தானத்திலே சனி
அமர்ந்து ராகு சாரம் பெற்றிருக்கின்றார். ராகும் 12ஆம் இடத்தில் அமர்ந்து குரு சாரம் பெற்றிருக்கின்றார். குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்கும், வெற்றிகரமாக அமையும். பொதுவாக உங்களுக்கு வெளியில் இருந்து நிறைய ஒரு ஆதரவுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இங்கு இருக்கின்ற இங்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெற்றோர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ உதவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு உதவியாக யாருமாவது நமது நண்பர்கள் நம்ம சொந்தங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் நீ கேட்க வேண்டும் என்று நினைத்தால் தயங்காமல் கேட்கலாம். இந்த நேரத்தை தயங்காமல் கேட்கின்ற பொழுது அவர்களும் தட்டாமல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலங்கள் நமக்கு எப்பயாவது ஒரு முறைதான் நல்ல நிலையிலே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நேரம் பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வெளியூர் பயணங்கள் சிலருக்கு நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பயணங்களிலும் உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க காத்திருக்கின்றது. அதே போல அனைத்து துறை சார்ந்த தொழிலாளர்கள், கடின உழைப்பாளிகள் முதல் அரசு துறை சார்ந்தவர்கள் முதல் அதேபோல அரசு அதிகாரியில் இருக்கின்றவர்கள், அரசியலில் இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், அனைத்திற்கும் அதிகாரியாக விளங்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். செவ்வாய் 9ஆம் இடத்திலே சந்திரனுடைய பார்வையை பெற்று இருக்கின்றார். அதனால் இந்த வாரம் முழுவதுமே குறிப்பாக காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் நீதித்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. நிச்சயமாக கடல் கடந்து சென்று வாலிபம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாரம். அதேபோல் கடலிலே மீன்பிடிக்க செல்கின்ற நமது சொந்தங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே சுப விரயமாகத்தான் மாறுமே ஒழிய வீண் விரயமாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத ஒரு கடன் தொகை கூட இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதை நீங்கள் இந்த வாரத்தில் கேட்டால் நிச்சயமாக அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தரமாட்டேன் என்று சொல்பவர்கள் கூட இந்த வாரத்திலே உங்களுக்கு கொடுத்து அதை செட்டில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் தயவு செய்து சோம்பலை விடுத்து காற்றடிக்கும் பொழுதே தூச்சிக்கொள்ள வேண்டும் என்பது போல இந்த வாரத்திலே மேசராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் நல்லபடியாக இந்த வாரத்தை கடக்க வேண்டும். இல்லற துணை, உங்களது மனைவி அல்லது கணவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த வாரத்திலே சற்று செலவினங்களை ஏற்படுத்துவார்கள். ஒரு மகிழ்ச்சியான செலவாகத்தான் இருக்குமே ஒழிய வீண் செலவுகளாக இருக்காது. இருப்பினும் செலவுகளை அவர்கள் மூலியமாக வரக்கூடிய செலவை தவிர்க்க முடியாது. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு கொஞ்சம் இந்த வாரத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10 ரூபாய் கேட்டால் 5 ரூபாய் கொடுப்பார்கள். அதுபோன்று நீங்கள் இந்த வாரத்திலே நண்பர்கள் மற்றும் சொந்தங்கள், உங்கள் இல்லற துணை கணவனாக இருந்தால் மனைவிக்கு நீங்கள் செலவுகளில் கட்டுப்பாடு வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவனிடத்திலே செலவுகளில் கட்டுப்பாடு வேண்டும். அவர்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் சில செலவுகள் சுப விரயங்கள் இருக்கலாம். அதனால் அதை தவிர்க்க முடியாது. வீண் விரயங்களை நீங்கள் செய்யாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு கடமை. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். இந்த எண்ணை பயன்படுத்தி வெற்றி காணலாம்.